ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த சீரிஸோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோக்கு அவனோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமானதுனால வேலையை விட்டு நின்று இருந்திருப்பான். டீம் லீடர் இந்த பிளாக் ஹோல் கிளப்பை விசாரிக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்களோட பார்க்கிங் ஏரியாவை செக் பண்ண போனப்ப அங்க அவர் மேல அட்டாக் நடக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃபுஜியாமா கோச்சி இந்த கிளப்புக்கு வந்த அன்னைக்கு அவனை ஃபாலோ பண்ணிட்டு யாரும் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த பார்க்கிங் ஏரியாவோட சிசிடிவியை செக் பண்ணும்போது இந்த ப்ரொஃபசர் கனேக்கியோட ஆள் ஒருத்தன் அங்க வந்தது போனதுன்னு எல்லாமே தெளிவாங்க ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த வீடியோவை இவர் ஹீரோக்கு அனுப்பி வைக்கிறாரு. அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த ஆளுங்களை பத்தின டீடைல்லாம் செக் பண்ணிட்டு வந்திருப்பான். கனேக்கி சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு ஆபீஸ் ரூமே இருந்திருக்கு. அந்த ரூமை போய் திருட்டுத்தனமா ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தப்ப இந்த மஞ்சள் சட்டை போட்டுக்கிட்டு இந்த ப்ரொஃபசர் கனேக்கியோட சப்போர்ட்டர்ஸ் சொல்லிட்டு ஒரு கூட்டம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இல்லையா? அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரை பத்தின பர்சனல் டீடைலும் அங்க இருக்க ஒரு ஃபைல் இருந்திருக்கு. அது எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ணி பார்த்திருக்கான். இவனுக்கு அதுல ஒருத்த மேல சந்தேகம் வந்திருக்கும் இல்லையா? அவனோட டீடைலுமே அங்க இருந்திருக்கு. அதையுமே அவன் பார்த்திருக்கான். அவனோட பேரு ஜெயின். அவன் பாதி கொரியன் பாதி ஜாப்பனீஸ். இப்ப இவன் பூங்சன்ல எங்க தங்கியிருக்கான் அப்படின்ற அட்ரஸ் வரைக்குமே அந்த ஃபைல்ல மென்ஷன் பண்ணி இருந்திருப்பாங்க. இவன் தான் அந்த கிளப்புக்கு போனா வந்தான் அப்படின்ற வீடியோவையுமே இப்ப டீம் லீடர் அனுப்பி வச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு இவன் அவசர அவசரமா கிளம்பி வந்துட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ளேயே இங்க டீம் லீடர் மேல அட்டாக் நடக்குது. அந்த அன்னியன் கெட்டப்ல ஒருத்த வந்து கழுத்துல ஒயரை போட்டு நெரிச்சிட்டு இருக்கான். அவரை கொல்லலாம் இல்ல, ஆனா அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. அவர் மயங்கி கீழே விழுந்ததுமே அவருடைய பாக்கெட்ல எல்லாம் செக் பண்ணி ஏதோ ஒரு பென்ட்ரைவ் மாதிரி ஒண்ணு அவன் எடுத்துட்டு அவனுடைய காரோட டிக்கியை ஓபன் பண்றதுக்காக இவன் அந்த பக்கம் போறான். இங்க டீம் லீடர் கண்ண முழிக்கிறாரு. அவர் இன்னும் மயங்கவே இல்ல போல இருக்கு. ஆனா அவர் ரொம்ப வீக்கா இருக்காரு. அப்ப அவர் பாக்குறாரு அந்த காரு கடியில இவரோட போன் கிடக்கிறத பாக்குறாரு. இவன் போய் அந்த கார் டிக்கி ஓபன் பண்ணிட்டு இங்க வந்து டீம் லீடரோட கையை காலு வாயின்னு எல்லாத்தையும் கட்டி போட்டு தூக்கிட்டு போய் அந்த டிக்கியில போட்டு கார் எடுத்துட்டு கிளம்பி போறான். இவர் போனை எப்படி எடுத்துக்கிட்டாருங்க அவரோட பாக்கெட்ல தான் மறைச்சு வச்சிருக்காரு. இந்த பக்கத்துல இருந்து ஹீரோ டீம் லீடருக்கு கால் பண்ணி பாக்குறான். கால் எடுக்கவே இல்ல. உடனே இவரை பாக்கிறதுக்காக அவசர அவசரமா கிளம்பி வந்துட்டு இருக்கான். இங்க டீம் லீடரை கடத்திட்டு போனது இவங்க ஒருத்தனை வீடியோல பார்த்தாங்க இல்லையா? அந்த ப்ரொஃபசர் கனேக்கியோட ஆளு அந்த ஜெயின் அப்படிங்கிறவன் அவனே தான் கடத்திட்டு போயிட்டு இருக்கான். இவன் அந்த கனேக்கிக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றான். வேலை முடிஞ்சிச்சு, நான் நம்ம பிளான் பண்ணபடியே செஞ்சிடறேன் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றான். இவனுக்கு எதுக்காக இப்ப டீம் லீடரை கடத்தினாங்க அப்படின்னா, இந்த டீம் லீடர் காலேஜுக்கு போனப்ப இந்த ப்ரொஃபசர்ட்ட விசாரணை பண்ணிருப்பாரு இல்லையா? அப்ப இவர் சொல்லி இருந்திருப்பாரு அந்த கொலகாரன் தன்னை தானே ஆர்டிஸ்ட் நினைச்சிட்டு தான் இவன் கொலை பண்ணிட்டு இருக்கான். ஆனா உண்மையை சொல்லணும்னா அவன் ஒரு கொலகாரன். அதுவும் சாதாரண கொலகாரன்லாம் இல்ல, ரொம்ப கேவலமான ஒரு வெப்சைட்டை நடத்திட்டு இருக்க ஒரு முத்தி போன பைத்தியம் முடிச்ச கொலகாரன் அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொஃபசர் கனேக்கிய பத்தி அவர் கேவலமா பேசியிருப்பாரு. அதாவது அவர் வயசுனை பத்தி கேவலமா பேசி இருந்திருப்பாரு. அதனாலதான் இவனுக்கு நம்ம டீம் லீடர் மேல அவ்வளவு கோவம். அதுக்காக தான் தூக்கி இருக்கான் போல இருக்கு. இங்க டீம் லீடர் கையை வேற பின்னாடி வச்சு கட்டி போட்டானா அவர் பாக்கெட்ல இருக்கிற போனை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அதே சமயம் அங்க எமர்ஜென்சி ஹெல்ப்லைனை காமிக்கிறாங்க. அங்க இருக்க ஒரு லேடி ஆபீசருக்கு ஹெல்ப்லைன்ல ஒரு கால் வருது. கால் அட்டென்ட் பண்ணா யாருமே பேசவே இல்ல. ஆனா ஏதோ சத்தம் மட்டும் கேக்குது. உடனே அவங்க கங்ஜோக்ட இன்ஃபார்ம் பண்றாங்க, யாரோ கால் பண்ணிருக்காங்க, காலரால பேச முடியலன்னு நினைக்கிறேன், ஆனா சத்தம் ஏதோ கேக்குது அப்படின்ற மாதிரி சொல்றா. அதான் போன் நம்பர் இருக்கேமா, நம்பரோட ஓனர் யாருன்னு செக் பண்ணு அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்லவும் இந்த பொண்ணு செக் பண்ணி பாக்குறா. அது நம்ம டீம் லீடரோட நம்பர்னு தெரிய வருது. இதை கேட்டதும் எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. உடனே காலை எனக்கு டிரான்ஸ்பர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கங்ஜோ அந்த கால்ல டீம் லீடர்கிட்ட பேசுறா. ஆனா அங்க இருந்து அவரால் தான் பேச முடியாத, வாயை கட்டி போட்டு வச்சிருக்கானே. அவர் முனகிற சத்தம் மட்டும் தான் கேக்குது. ஆனா அவர் முனகல்லையே என்ன கடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா அது கங்ஜோக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. டீம் லீடர் கடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றா. உடனே அவரோட போனோட லொகேஷனை செக் பண்ணி பாக்குறாங்க. அது மூவ் ஆகிட்டே இருக்கவும் கார்ல தான் கண்டிப்பா கடத்திட்டு போறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. உடனே இவ கோட் 0 கேஸ் அனௌன்ஸ் பண்ணி எல்லா பேட்ரோல் போலீஸ்க்கும் டிஸ்பாச் டீமுக்கும் இன்ஃபார்ம் பண்றா. ஹீரோ வேலையை ரிசைன் பண்ணியிருந்தாலும் அவன் இன்னும் அவனோட வாக்கி டாக்கி ரிட்டர்ன் பண்ணல போல இருக்கு. அவங்க கிட்ட தான் இருக்கு. அவனுமே இந்த விஷயத்தை கேட்கறான். அதே சமயம் இங்க பிளாக் ஹோல் கிளப்ல சிசிடிவி செக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனாலே டிடெக்டிவ் யாங் அவனுமே கேட்கறானா. உடனே அவன் கங்ஜோக்கு கால் பண்ணி, என்ன மேடம் சொல்றீங்க, டீம் லீடர் ஏன் கூட தான் இருக்காரு, இப்பதான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவரை பார்க்கிங் ஏரியாவில் விட்டுட்டு வந்தேன், அதுக்குள்ள அவரை கடத்திட்டாருன்னு ஏன் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறானா. அவரே கால் பண்ணி எங்க கிட்ட இந்த விஷயத்த சொன்னாரு, நீ அவர் பக்கத்துல தான் இருக்கனா, உடனே போய் செக் பண்ணு, அவரை சேஸ் பண்ண பாரு அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்றா. இவனும் வேக வேகமா பார்க்கிங் ஏரியாக்கு போய் பாக்குறான். இவங்க வந்த காரை பஞ்சர் பண்ணி விட்டுட்டு போயிருக்கான். இவனால இங்க இருந்து போக முடியாது. சரின்ட்டு பார்க்கிங் ஏரியாவோட சிசிடிவியை செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த ஜெயின் அவனோட காரையும் பிளைண்ட் ஸ்பாட்ல தான் நிறுத்தி வச்சிருக்கான். டீம் லீடரோட அட்டாக் நடந்ததுமே பிளைண்ட் ஸ்பாட்ல தான் நடந்திருக்கு. அதனால எதுவுமே தெரியவே இல்ல. சரி, எப்படி இருந்தாலும் கார் அந்த பார்க்கிங்ல இருந்து வெளியில போகும்போது என்ட்ரன்ஸ்ல சிசிடிவி இருக்கும் இல்லையா, அதுல பாக்கலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா அவன் காரோட லைசன்ஸ் பிளேட்ல ரிஃப்ளெக்டர் ஃபிட் பண்ணி வச்சிருந்திருக்கான். அதனால நம்பர் மட்டும் தெரியவே இல்ல. கங்ஜோ எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா, டீம் லீடர் இப்பவும் அந்த காருக்குள்ள தான் இருக்காருன்னு சொல்லி. நீங்க கார்ல தான் இருக்கீங்க அப்படின்னா அந்த போன்ல 2 தடவை டேப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. அவருமே போன்ல 2 தடவை கஷ்டப்பட்டு தட்டிடுறாரு. இவங்களுக்கும் கன்ஃபார்ம் ஆகுது அவர் இப்பவும் கார்ல தான் இருக்காருன்னு சொல்லி. அந்த சமயத்துல ஜின் அந்த கார் எங்க ரோட்ல போயிட்டு இருக்கிறத சிசிடிவில கண்டுபிடிச்சிடுறான். இப்பவும் அந்த காரோட நம்பர் பிளேட் தெரியவே இல்ல. வேற ஏதாவது அந்த கார்ல அடையாளம் தெரியுதான்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த காரோட கண்ணாடியில ஏதோ ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி கிழிச்ச மாதிரி இருக்கு. கொஞ்சம் அதை ஜூம் எல்லாம் பண்ணி தெளிவா தெரியற மாதிரி பண்ணி பாக்குறாங்க. ஏதோ ஒரு கார் சர்வீஸ் பண்ற கம்பெனியோட பேர் தான் அதுல ஒட்டி இருந்திருக்கு. அந்த கம்பெனி பத்தி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கம்பெனி ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த கம்பெனிக்குன்னு சொந்தமா ஒரே ஒரு சின்ன வேன் தான் இருந்துச்சு. அதையுமே செகண்ட் ஹேண்ட்ல வித்துட்டாங்க அப்படின்னு தெரிய வருது. சரி, வாங்கினது யாருன்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாங்க. வாங்கினாலும் இப்ப உயிரோடவே இல்ல. ஒண்ணு செத்து போன ஆள் பேர்ல இவங்க காரை வாங்கிருக்கணும், இல்லன்னா வாங்கின ஆளை கொண்டுட்டு இவங்க காரை எடுத்திருக்கணும் அப்படின்னு தெரிய வருது. நீங்க ஒண்ணு கார் ஒரு டனலுக்குள்ள என்டர் ஆகுது அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. உடனே இவ வாக்கி டாக்கில இன்ஃபார்ம் பண்றா, பேட்ரோல் போலீஸ் அந்த
டனலோட எக்ஸிட்க்கு வந்துருங்க, அங்க இருக்கிற சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றா. எப்பவுமே இந்த மாதிரி கோட் ஜீரோ கேஸ்ல பார்க்கும் ஜின்னு மட்டும் தான் வேலை பார்ப்பாங்க. மத்தவங்க எல்லாம் அவங்க சாதாரணமா ஹெல்ப் லைன்ல வர கால்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு யாரெல்லாம் கால் அட்டன் பண்ணலையோ அவங்க எல்லாருமே இந்த கேஸ பாருங்க, இது எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ண சொல்றா. ரொம்ப நேரம் ஆகுது, டனலுக்குள்ள போன கார் வெளியில வரவே இல்ல. இந்நேரம் அந்த கார் போன ஸ்பீடுக்கு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி அது வெளியில வந்திருக்கணும். இப்ப வரைக்குமே அந்த கார் வெளியில வரவே இல்ல. ஒருவேளை காரை டனலுக்குள்ளேயே விட்டுட்டு இறங்கி ஓடி இருந்திருப்போம், டனலுக்குள்ள ஏதாவது சீக்கிரட்டான வழி ஏதாவது இருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேக்குறாங்க. கங்ஜோக்குமே எதுவும் புரியல. உடனே இவ வாக்கி டாக்கில எல்லார்ட்டையும் கேக்குறா, அந்த டனலை பத்தி யாருக்காவது தெரியுமா, அதுக்குள்ள ஏதாவது சீக்ரெட் பேசேஜ் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறா. டிடெக்டிவ் யாங்குக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு தடவை நான் ஒரு கேஸ் விசாரிக்கிறதுக்காக அந்த டனலுக்கு போனேன். அந்த டனலை இப்ப ரீசெண்டா ரிப்பேர் பண்ணப்போ அங்க ஒரு குறுக்கு பாதை ஒண்ணு அமைச்சாங்க. அந்த குறுக்கு பாதை அங்க கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிற ஒரு மீனவர் கிராமத்துக்கு ஷார்ட் கட்டா அமைச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றான். உடனே அந்த குறுக்கு பாதையோட எக்ஸிட்ல பெட்ரோல் போலீஸ் போய் செக் பண்ண சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே வாக்கி டாக்கி மூலியமா ஹீரோவுமே கேட்டுக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா அந்த ஜெயின் அப்படிங்கிறவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து டீம் லீடர் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்கான். இந்த ஃபுஜியாமா கோச்சி, இந்த ஜெயின், இவங்க எல்லாருமே அந்த ஆக்ஷன் ஃபேவர் வெப்சைட்டுக்கு கீழே தான் இருக்காங்க. இவங்க கூட அந்த ப்ரொஃபசர் கனேக்கிக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. கொஞ்சம் பொருடா ப்ரொஃபசர் கனேக்கி, இவங்க கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஒன்ன வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இங்க ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் இங்க இந்த ப்ரொஃபசர் கனேக்கி இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் தான் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் இல்லையா, மக்களோட உரிமைக்காக போராட்டம் பண்றவன். பத்தாவதுக்கு இப்ப அவனோட இறந்து போன மனைவிக்காக இவன் ஒரு எக்ஸிபிஷனே வேற வச்சிருக்கான். அதை பத்தி எல்லாம் இன்டர்வியூல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் ரொம்ப நல்லவன் மாதிரியும் ரொம்ப உருக்கமாவும் அவங்க இன்டர்வியூல பதில் சொல்லிட்டு இருக்கான். அவன் இன்டர்வியூல பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஜெயின் கிட்ட இருந்து அவனுக்கு கால் வருது. இது ரொம்ப முக்கியமான கால், நான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதியில எந்திரிச்சு வந்து இவன் அட்டன் பண்றான். இவன் அந்த டனலோட குறுக்கு பாதை வழியா அந்த எக்ஸிட்க்கு வந்துட்டான் போல இருக்கு. அங்க இருந்துட்டு தான் இவன் கால் பண்றான். என்ன எந்த ஒரு போலீஸும் ஃபாலோ பண்ணவே இல்ல, ஆனா முன்னாடி போலீஸ் செக்கிங் நடந்துட்டு இருக்கு, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறான். நீ கடத்தினது ஒன்னும் சாதாரண ஆளு கிடையாது, ஒரு போலீஸ் சீஃப். நீ கைய கால கட்டி அவர் கார் டிக்கிக்குள்ள அடைச்சு வச்சிருக்கேன்றதுக்காக அவர் எதுவுமே ட்ரை பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி அந்த கணைக்கு கேட்கவும், நான் அதை செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கார் அப்படியே டர்ன் பண்ணிட்டு வேற இடத்துக்கு போறான். ஹைவேல ரெஸ்டிங் ஏரியான்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும் போல இருக்கு. நம்ம ஊர்லாம் ஹைவே சைட்ல வந்து டீ கடை, சாப்பிடுற கடை எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு இடம் போல இருக்கு. அங்க போய் கார் நிறுத்திட்டு இவன் போய் டிக்கியை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்க போகும்போது இவனுக்கு பின்னாடி வேற ஒரு கார் வந்து நிக்குது. யாரோ ஒரு குட்டி பையனும் அவனோட அப்பாவும் வராங்க. அமைதியா கம்முன்னு உட்காந்துக்கிறான். அவங்க போனதுக்கு அப்புறம் இவன் இறங்கி போய் கார் டிக்கி ஓபன் பண்ணி பாக்குறான். அங்க போன் வந்து ஆன்ல இருக்கு, கால் சென்டருக்கு காலும் போயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் இவன் டிக்கிக்குள்ள போய் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த போனை போட்டு அடி அடின்னு அடிச்சு உடச்சிட்டு இருக்கான். இது எல்லாமே அங்க கங்ஜோக்கு கேக்குது. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் எதுவுமே அவளால கேட்க முடியாது. உனக்கு சாகிறதுக்கு அவ்வளவு அவசரமா, ஒன்னும் கவலைப்படாத, கொஞ்ச நேரம் பொறுமையாயிரு, உன்னை துண்டு துண்டா கட் பண்ணி எடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இவன் அந்த கணைக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றான். இவன் இந்த மாதிரி போலீஸ்க்கு கால் பண்ணிருக்கான் அப்படின்னு. அதுக்கு உடனே அந்த கணைக்கு எடுத்துக்கிட்டு நம்ம பிளான் B ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி, நான் பூங்சன் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு இவனை கூட்டிட்டு போய் வேலையை முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கார் டிக்கியை ஓபன் பண்றானா. அப்ப டீம் லீடர் பாத்துடுறாரு, இவருக்கு பின்னாடி ஒரு கார் நின்னுட்டு இருக்கு. அந்த கார்ல டேஷ்போர்ட் கேமரா ஆன்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் இவர் ஏதோ இருமுற மாதிரி முனகுற மாதிரி ஏதோ பண்றாரு. ஆனா அதை அவன் கவனிக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு கார் க்ளோஸ் பண்ணிட்டு இவன் பாட்டு கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் தான் டிஸ்பாச் டீம்ல இருக்க டிடெக்டிவ்ஸ் எல்லாம் அந்த டனலோட குறுக்கு பாதை எக்ஸிட்ல பெட்ரோல் போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க, ஏதாவது வேன் வந்துச்சான்னு சொல்லி. இல்ல சார், இது வரைக்கும் எந்த ஒரு வேனும் வரவே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும் இதை வந்து கால் சென்டருக்கு இன்ஃபார்ம் பண்றான். உடனே அவங்க அக்கம் பக்கத்துல இருக்க எல்லா ஏரியாவோட சிசிடிவி ஃபுட்டேஜும் செக் பண்ணும்போது அங்க ஹைவேல ரெஸ்டிங் ஏரியாவில் இந்த வேன் நின்னுட்டு இருந்தது நல்லாவே தெரியுது. அங்க இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த சிசிடிவி அந்த காரோட ஃப்ரண்ட் பக்கத்தை தான் கவர் பண்ணுதா. அதனால இவன் அவங்க பின்னாடி போனது, டிக்கி ஓபன் பண்ணது, டீம் லீடர் அட்டாக் பண்ணதுன்னு இது எதுவுமே அங்க தெரியவே இல்ல. ஆனா அங்க ஏதோ மூவ் ஆகுது அப்படிங்கறது மட்டும் நல்லா தெரியுதா. அப்பதான் இவங்க நோட் பண்றாங்க பின்னாடி ஒரு கார் நின்னுட்டு இருக்குன்னு சொல்லி. கண்டிப்பா அந்த கார்ல டேஷ் கேம் வீடியோ இருக்கும். பெட்ரோல் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அதை வாங்குங்க அப்படின்னு சொல்லவும் பெட்ரோல் போலீஸ் அனுப்பி அந்த இடத்துல அந்த காரோட டேஷ் கேம் வீடியோ வாங்கி அதை செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல கடைசியில டீம் லீடர் ஒரு மாதிரி இருமுற மாதிரி ஏதோ முனகிருப்பாரு இல்லையா, கங்ஜோ கண்ண மூடி அதை கேட்டு பாக்குறான். பூங்சன் அம்யூஸ்மெண்ட் பார்க் அப்படின்னு அவர் சொன்னது கங்ஜோக்கு மட்டும் கேக்குது. பூங்சன் அம்யூஸ்மெண்ட் பார்க் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி இவ செக் பண்ண சொல்றா. அது வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கு. அது பேங்க்ரப்ட் ஆனதுனால ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணி தான் இருக்கு. அது கைவிடப்பட்ட நிலைமையில இப்ப இருக்கு அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அங்கதான் இந்த கல்பிரட் டீம் லீடர் தூக்கிட்டு போயிருக்கான் அப்படின்ற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றா. ஜின்னுக்கு ஒன்னும் புரியவே இல்ல, அந்த வீடியோல ஒன்னும் கேட்கவே இல்ல. கங்ஜோ மேடம் இப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க் கிட்ட டவுட் கேக்குறானா. இந்த சந்தேகம் கேட்கிற நேரமா இது, முதல்ல வேலையை பாருடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஹீரோக்கு இந்த ஜெயினை பத்தி தெரிஞ்ச உடனே யாருக்கிட்டயோ கால் பண்ணி அவனை பத்தி விசாரணை பண்ணிருக்கான். அது யாரு என்னன்றது தெரியல. இவன் வந்து ஜப்பான்ல தான் இருந்திருக்கான். அங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எலைட் போலீஸ் ஆபீசரா இவன் வேலை பார்த்திருந்திருக்கான். அவன் ஏதோ ஒரு ஸ்கேண்டல்ல மாட்டி லஞ்சம் வாங்கின கேஸ்ல மாட்டினதுனால அவங்க வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவர் இன்ஃபார்ம் பண்ணிருப்பாரா. இப்ப இந்த விஷயத்தெல்லாம் இவர் ஜூங்கிக்கு மெசேஜ் அனுப்பி வைக்கிறாரு. நயோமியை கொலை பண்ணவன் தான் இங்க டீம் லீடரையும் கடத்திட்டு போயிருந்திருக்கான். இவன் தான் அன்னைக்கு பிளாக் ஹோல் கிளப்ல ஃபுஜியாமா கோச்சியை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். இவனை பார்த்ததாதான் அந்த பிளாக் ஹோல் கிளப்போட ஓனர் அந்த சேர்மன் ஓவும் இன்ஃபார்ம் பண்ணான். இவன் அந்த ப்ரொஃபசர் கனேக்கியோட சப்போர்ட்டர் அப்படின்ற விஷயத்தெல்லாம் இவன் ஜூங்கிக்கு அனுப்பி வைக்கிறான். ஜூங்கி உடனே கங்ஜோக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அவன் பேரு ஜெயின் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க.
அதே சமயம் இந்த ப்ரொஃபசர் கனேக்கி அவனோட இன்டர்வியூல காந்தியை பத்தி ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கான். காந்தி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இன்னைக்கு நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நாளைக்கு நம்மளோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும். அதனால நான் இந்த ஹியூமன் ரைட்ஸ்க்காக போராடுறதை நிறுத்த மாட்டேன். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களோட உரிமையை வாங்கி கொடுக்கறது என்னோட உரிமை. அதை நான் எப்பவும் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் அவன் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கான். உடனே அவனோட அந்த மஞ்சள் சட்ட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாம் எந்திரிச்சு நின்னுட்டு கனேக்கி 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 அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க அந்த கல்பிரட் ஜென் டீம் லீடர் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தூக்கிட்டு வந்துடுறான். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட முகத்தையே காமிக்கிறான். முகத்தை பார்த்ததுமே அவருக்கு நல்லாவே தெரியுது இவன் அந்த ப்ரொஃபஸரோட ஆள்னு சொல்லி. நீ அந்த ப்ரொஃபசர் கனேக்கி கூட இருந்தவன் தானே, நீதான் இந்த வேலையெல்லாம் பாத்தியா அப்படின்ற மாதிரி தான் கேக்குறாரு. ஆனா கொஞ்சம் கூட இப்பவும் அவனை பார்த்து பயப்படவே இல்ல. அந்த போலீஸ் அப்படின்ற கெத்தோடவே பேசுறாரு. அது அவனுக்கு பிடிக்கவே இல்ல. அதனால போலீஸே ஒரு மாதிரி மட்டமா தான் பேசுறான். பத்தாவதுக்கு அவன் நானும் முன்னாடி போலீஸா தான் இருந்தேன்னு வேற சொல்றானா. சி, நீ எல்லாம் போலீஸ்னு சொல்லாத அப்படின்னு சொல்லி அவன் மூஞ்சிலே வேற துப்பி விட்டுடுறாரா. அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபசர் கனேக்கிக்கு கால் பண்ணி நம்ம டீம் லீடர் கிட்ட கொண்டு வந்து வைக்கிறான். என்னோட மாஸ்டர் உங்ககிட்ட பேசணுமா, கடைசியா அவர்கிட்ட ஒரு தடவை நீ கெஞ்சி கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கொண்டு வந்து வைக்கிறான். அந்த பக்கம் அந்த ப்ரொஃபசர் பேசுறான். ஹலோ டீம் லீடர், எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். அவன் குரலை வச்சு டீம் லீடர் கண்டுபிடிச்சிடுறாரு இது அந்த ப்ரொஃபசர் கனேக்கி தான் சொல்லி. டேய் கனேக்கி அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோவமா கத்துறாரா. இவர் ஏதாவது கெஞ்சுவாரு, என்ன விட்டுருங்க, என்ன கொண்டுடாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுவாருன்னு எதிர்பார்த்திருப்பான் போல இருக்கு. ஆனா இவர் இப்படி கோவமா திமிரா பேசவும் அதுவும் அவனுக்கு பிடிக்கவே இல்ல. இதுதான் நீ பேசுற கடைசி வார்த்தையா? நீ என்கிட்ட உயிர் பிச்சை கேட்டு கெஞ்சி இருந்திருக்கணும், இதுவா நீ கேப்ப அப்படின்னு சொல்லி கோவமா கேட்டுட்டு, நீ சொர்க்கத்துக்கு போய் என்னோட மனைவி யொக்கிகோவை பாத்தீங்கன்னா அவளுக்கு நான் ஹாய் சொன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த கல்பிரட் ஜெயின் கிட்ட டீம் லீடர் தேர்ந்தெடுத்த அந்த பென் டிரைவை முதல்ல செக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனும் போய் அந்த பென் டிரைவ் போட்டு செக் பண்றான். இவரை கிட்னாப் பண்ணப்ப அவர்கிட்ட இருந்து ஒரு பென் டிரைவ் எடுத்தான் இல்லையா, அதை தான் போட்டு செக் பண்றான். அதுல ஏதோ இல்லீகல் கேம்பிளிங் லிஸ்ட் தான் இருக்குது. சார் இவன் நம்மள ஏமாத்திட்டான் சார், நாம எதிர்பார்த்த பென் டிரைவ் இது இல்ல சார் அப்படின்ற மாதிரி சொல்றானா. இவனுங்க அப்படி என்ன பென் டிரைவை தேடுறானுங்கன்னு தெரியல. ஒருவேளை அந்த விவிஐபி லிஸ்ட் இருந்த பென் டிரைவையே தேடுறானுங்களா என்னன்னு தெரியல. அதுக்கு உடனே இந்த ப்ரொஃபசர் கனேக்கி இருந்துட்டு அது கண்டிப்பா அவன்கிட்ட தான் இருக்கணும், அவன் வயிற்றுல இருந்தாலும் சரி சதைக்குள்ள ஒளிய வச்சிருந்தாலும் சரி அதை கிழிச்சாவது எடு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவனுக்கு ஏதோ பர்மிஷன் கொடுத்த மாதிரி பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். வெறி பிடிச்சவன் மாதிரி போட்டு டீம் லீடர் அடி அடி நடிச்சுட்டு இருக்கான். ஒழுங்கா சொல்லுடா எங்கடா அது அப்படின்ற மாதிரி கேட்டு அடிச்சிட்டு இருக்கானா. அதை நான் முழுங்கிட்டேன், என் வயிற்றுக்குள்ள இருக்குது, வேணும்னா வயிற்றை கிழிச்சு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவ்வளவு அடி வாங்கியும் டீம் லீடர் கொஞ்சம் கூட அவனை பத்தி பயப்படாமே தான் பதில் சொல்றாரா. ஆனா இவனுக்கு கோவம் கத்தி எடுத்துட்டு வந்து டீம் லீடரோட கையை போட்டு கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஹீரோ அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்துடுறான். உள்ள எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கும் போது இங்க இவன் கையை வெட்டினதோட மட்டும் இல்லாம டீம் லீடரோட கழுத்தையும் வெட்டுறதுக்காக இவன் போகும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். இவனை நோக்கி துப்பாக்கியால ஷூட் பண்ணவும் இவன் டீம் லீடரை தூக்கி முன்னாடி நிறுத்தி வச்சுக்கிறான். ஹீரோ பாக்குறான். அவரோட நிலைமையை பார்க்கும் போது இவனால அதை தாங்கிக்கவே முடியல, கண்ணெல்லாம் கலங்கி நின்றுட்டு இருக்கு. இங்க பாரு நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி கீழே வச்சு அவன் தள்ளி விட்டுடுறான். ஆனா அப்ப டீம் லீடர் என்ன பண்றாரு, அவன் டீம் லீடருக்கு பின்னாடிதான் நின்றுட்டு இருப்பானா. அப்படியே மண்டையை வச்சு அவன் மேலேயே ஒரு இடி இடிக்கவும் அப்படி தடுமாறி போய் கீழே விழுறானா. அந்த கேப்பை பயன்படுத்தி ஹீரோ அந்த கல்பிரட் ஜெயினை புடிச்சிடுறான். அவன் சும்மாவே வெறித்தனமா அடிப்பான். இப்ப இவன் டீம் லீடர் இந்த மாதிரி வேற பண்ணி வச்சிருக்கானா. அதனால ஹீரோ அவனை போட்டு கொலவெறியோட அடி அடி நடிச்சுட்டு இருக்கான். அடிக்கும் போது அவன் கையிலயும் அதே டாட்டூ இருக்கிறத பார்த்தோன்னே இன்னும் அவனுக்கு வெறியாகுது. போட்டு அவனை அடி அடி அடிச்சுட்டு அவன் மயக்கமானதுக்கு அப்புறம் தான் டீம் லீடரை பாக்குறாரு. அவர் வாயில கட்டி இருக்கிற கைத்தை அவசர அவசரமா கழட்டி அவர் கையில கட் பண்ண இடத்துல போட்டு கட்டிக்கிட்டு இருக்காரா. அப்ப அவங்க டீம் லீடர் சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கனேக்கி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. அது எனக்கு ஏற்கனவே தெரியும், நீங்க எதுவும் பேசாதீங்க, முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டீம் லீடரை தூக்குறானா. அதுக்குள்ளேயே இந்த கல்பிரட் கீழே விழுந்தவன் டக்குன்னு எந்திரிச்சு நிக்கிறான். கையில ஒரு கத்தி எடுத்துட்டு இவங்களை வேற அட்டாக் பண்ணலான்னு வரான். ஆனா அதை ஹீரோ பார்க்கவே இல்ல. டீம் லீடர் பாத்துடுறாரு. ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு டக்குன்னு அவர் குறுக்க நின்னுக்கிறாரு. கத்தி அவர் மேல இறங்கிருது. ஹீரோ சுதாரிச்சு எந்திரிச்சு வர்றதுக்குள்ளே அந்த கல்பிரட் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். இவன் டீம் லீடரை பாக்குறான். அவர் ரொம்ப மோசமான கண்டிஷன்ல வேற இருக்கிறாரு. கரெக்டா இந்த டைம்ல டிஸ்பாச் டீம் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வெளியில வந்துடுறாங்க. அந்த இடத்துல 2 கார் நிக்குது. ஒன்னு இவங்க தேடிட்டு வந்த அந்த கல்பிரட்டோட காரு, இன்னொன்னு யாரோட காருன்னு தெரியலன்னு சொல்லி நம்பரை கொடுத்து செக் பண்ண சொல்றாங்க. அந்த கால் சென்டர்ல செக் பண்ணி பாக்குறாங்க. இது ரெண்டல் காரு, இதை நம்ம ஹீரோ தான் புக் பண்ணிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. அப்ப ஹீரோ நமக்கு முன்னாடியே வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள தேடிட்டு போறாங்க. அங்க டீம் லீடர் அவரோட கடைசி மூச்சை இழுத்து புடிச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீ ரொம்ப பாவம்டா டாங்கு, எப்பவுமே தனியாவே இருந்த, நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்க, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த கனேக்கியை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீ எங்கேயாவது அமைதியான இடத்துக்கு போய் உன் மண்டையில இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணிடு, தயவு செஞ்சு அதை சரி பண்ணிடு. அப்புறம் நீ ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடவே மறந்துடாத, நீ எவ்வளவு பெரிய குழப்பத்துல இருந்தாலும் சரி, இல்ல உன்னால சுத்தமா முடியவே இல்ல, நீ ரொம்ப டயர்டா இருக்க அப்படின்ற நிலைமையிலையும் கூட நீ போலீஸ் அப்படிங்கறத மட்டும் மறந்துடவே கூடாது. நம்மளுடைய கடமை மக்களோட உயிரை காப்பாத்துறது மட்டும்தான், அதை மட்டும் தயவு செஞ்சு மறந்துடாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹீரோவோட மடியிலேயே உயிரை விட்டுடுறாரு. இந்த 3 சீசன்ல இது வரைக்கும் இந்த கோல்டன் டைம் டீம் அட்டன் பண்ண கோட் 0 கேஸ்ல இதுதான் முதல் தடவை விக்டிமை இவங்க காப்பாத்தாம விட்டது. டீம் லீடர் இறந்து போயிருக்கிறத பார்த்ததும் ஹீரோவால அதை நம்பவே முடியல. அவரையே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அழுதுட்டு இருந்தவன் பின்னாடி ஒருத்தன் எஸ்கேப் ஆகி போனால அவனை முதல்ல போய் பிடிக்கணும்னு சொல்லிட்டு டீம் லீடர் அங்கேயே விட்டுட்டு இவன் எந்திரிச்சு அந்த பக்கமா ஓடுறான். கரெக்டா அந்த டைம்ல தான் நம்ம டிஸ்பாச் டீமும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. யாரோ அங்க கீழே கிடக்குறாங்க, யாரோ அந்த பக்கம் ஓடுறாங்க அப்படிங்கறதுல இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே தான் உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா அங்க கீழே விழுந்து கிடக்கிறது டீம் லீடர், அதுவும் இறந்து போய் கிடக்குறாரு. அதை பார்த்ததும் டிடெக்டிவ் யா
யாங் எல்லாம் கதறிக்கிட்டே இருக்கான். டீம் லீடர் இறந்து போயிட்டாருன்ற விஷயம் அங்க பெரிய ஷாக்கா இருக்குது. கால் சென்டர்லயுமே அங்க எல்லாரோட ஹெட்போன்லயுமே இங்க டிடெக்டிவ் யாங்கோட கதறல் சத்தம் மட்டும்தான் கேக்குது. அப்படியே ஒரு மயான அமைதியில எல்லாரும் உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்காங்க. அந்த கல்பிரட் ஜெயின் எங்கேயோ காட்டு பக்கம் எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கான். பின்னாடி ஹீரோவும் விரட்டிட்டு போறான். முன்னாடி யார் எஸ்கேப் ஆகி போறாங்கன்னே தெரியாம ஜூங்கி அவங்கள விரட்டிட்டு பின்னாடி வந்துட்டு இருக்கான். அந்த கல்பிரட் என்ன பண்றான், அந்த பக்கமா ரோட்ல போன ஒரு காரை தடுத்து நிறுத்தி அந்த கார்காரனை அடிச்சு போட்டுட்டு கார் ஆட்டை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோவும் பின்னாடியே விரட்டிட்டு போறான். ஜூங்கி அப்பதான் நோட் பண்றான் அங்க போறது ஹீரோ தான் சொல்லிட்டு. இவனும் அங்க கங்ஜோக்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அவன் வந்து ரோட்ல போன ஒரு கார்காரனை அடிச்சு போட்டுட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டான். ஹீரோ அவனை ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி போயிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது பேட்ரோல் போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து நாங்க இந்த இடம் பூரா தேடிட்டோம் சார், டீம் லீடரோட கை மட்டும் கிடைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றாங்க. அவன் கட் பண்ண கையை எடுத்துக்கிட்டே போயிட்டான் போல இருக்கு. எப்படி இவரோட தம்பியோட கையை வந்து அந்த ஆக்ஷன் ஃபேபர் வெப்சைட்ல யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இவரோட கையையும் யூஸ் பண்ண பாக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க கங்ஜோக்லாம் கால் சென்டர்ல இருப்பு கொள்ளல, நான் அங்க கிரைம் ஸ்பாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு இவன் நேரா கிளம்பி இங்க கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்துடுறா. இங்க வந்து டீம் லீடர் பார்த்துட்டு அவளால தாங்க முடியல, கதறி அழுதுட்டு இருக்கா. அவரோட பாடி அங்க இருந்து தூக்கிட்டு போகும்போது அவரோட வெட்டப்பட்ட கைகளை பாக்குறாளா. அதை பார்த்ததும் அவளுக்கு காதுக்குள்ள அந்த சத்தம் கேட்கும்ல, ரிங் சத்தம், அந்த சத்தம் கேக்குது. அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் எல்லாரும் அவளை ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ அவனோட வீட்டுல இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப அவன் யோசிச்சு பாக்குறான், இந்த ஃபுஜியாமா கோச்சி ஏதோ ஜப்பான்ல இருக்க ஒரு யாக்குசா கேங்கோட மிடில் பாஸா இருந்தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா. அவன் கையில ஒரு டாட்டூ இருக்குன்னா கண்டிப்பா அதை பத்தின இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த யாக்குசா கேங்க பத்தி தேடி பார்க்கும்போது ஃபுஜியாமா சப்ரு அப்படின்னு ஒருத்தனை பத்தி தெரிய வருது. இவன் இந்த ஃபுஜியாமா கோச்சியோட அங்கிள் ஆமா. இந்த ஃபுஜியாமா கோச்சி அவனோட சித்தப்பா ஃபுஜியாமா சப்ரு இப்ப டீம் லீடர் ஒருத்தன் கொலை பண்ணானே ஜெயின் அப்படிங்கிறவன், அவன் ப்ரொஃபசர் கனிக்கி. இவங்க 4 பேரும் கூட்டாளிங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்துதான் அந்த வெப்சைட்டையே நடத்திட்டு இருக்காங்க. ஒருத்தன் கொலை பண்ணும்போது மீதி 3 பேரும் அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதனாலதான் இது வரைக்கும் அவனுங்க மாட்டாம எஸ்கேப் ஆகிட்டு இருக்கானுங்க. இந்த ஃபுஜியாமா கோச்சி அவனோட தங்கச்சி மீகோ இறந்து போனதுக்கு அப்புறம் அவனுக்கு கொரியன்ஸ் மேல ஒரு வெறுப்பு வந்திருக்கு. அந்த வெறுப்புனாலேயே அவன் சைக்கோவா மாதிரி எல்லாரையும் கொலை பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கான். இவனுக்கு சப்போர்ட்டா இருந்தது, அவனை தூண்டி விட்டது, இது எல்லாமே அவனோட சித்தப்பா அந்த ஃபுஜியாமா சப்ரு தான். இவனுக்கு மேலேயும் ஹெல்ப் பண்றதுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கும் ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க பாத்துக்கிட்டு இருந்தப்பதான் இந்த ஜெயின் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்து ஊழல்ல மாட்டி வேலையை விட்டு வெளியில வந்திருக்கான்னு தெரிய வந்து அவனை இவங்க கூட கூட்டு சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா இந்த ப்ரொஃபசர் கனைக்கு எப்படி இதுக்குள்ள வந்தான்னு தான் தெரியல. உன்னோட கதை என்னவா வேணா இருந்துட்டு போகுது, ஆனா உன்னோட பாவத்துக்கான தண்டனை கண்டிப்பா நான் கொடுப்பேன்டா அப்படின்ற மாதிரி இங்க ஹீரோ யோசிச்சுட்டு டீம் லீடர் கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட பேசியிருப்பாரு இல்லையா, அதையெல்லாம் யோசிச்சு பாக்குறான். இந்த கனைக்கு அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீ உன் மண்டையில இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணணும், எக்காரணத்தை கொண்டும் நீ போலீஸ்ங்கிறத மறந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருப்பாரு இல்லையா. அதெல்லாம் யோசிச்சு தனத்தானே இவன் மோட்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா குறுக்க இந்த கில்லர் பேசின விஷயங்கள் ஞாபகம் வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணுது. நீ கண்டிப்பா கொலகாரனா மாறணும், அப்படி இல்லன்னா உன் கூட இருக்கிறவங்க உனக்கு நெருக்கமானவங்கன்னு எல்லாரையும் நான் கொண்டுகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு. அதெல்லாம் ஞாபகம் வந்து அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குது. இவனுக்கு தான் அந்த ப்ரொஃபசர் கனைக்கு தான் மெயின் கல்பிரட்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா. அதனால அடுத்த நாள்ல இருந்து அந்த கனைக்கியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் காலேஜ் முடிச்சுட்டு கையில ஒரு புக்கையோட கார்ல ஏறி எங்கே கிளம்பி போறான். ஹீரோவும் பின்னாடியே ஒரு டாக்ஸில இவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் போறான். ஹீரோ ஃபாலோ பண்றாங்கிற விஷயம் அவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனா மிரர் வழியா அவன் பின்னாடி ஒரு கார் வரத அவன் பாக்குறான். ஆனா அவன் மூஞ்சில எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. அவன் பாட்டுக்கு கிளம்பி எங்கேயோ போயிட்டு இருக்கான். இந்த டீம் லீடர் போட்டதுனாலயா ஒரு கல்பிரட் ஜெயின் அவன் எங்கேயும் மறைஞ்சு இந்த ப்ரொஃபசர் கனேக்கிக்கு கால் பண்றான். இந்த ஹீரோ நம்மளோட சப்போர்ட்டர்ஸ் ரூம்கள் வந்து என்ன பத்தின எல்லா டீடைல்ஸும் எடுத்துட்டான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. இங்க பாரு, கையால் ஆகாதவன் தான் காரணம் சொல்லிட்டு தெரியுமா, நீ ஏதோ முன்னாள் போலீஸ் ஆபீசர்னு பயங்கர கெத்தா என்னால எதுவும் செய்ய முடியும்னு சொல்லி ஓவர் கான்பிடென்ட்ல சுத்திட்டு இருந்த. இப்ப என்னாச்சு, நீ செஞ்ச தப்புக்கு நீ மட்டும் தான் பொறுப்பேத்துக்கணும். நான் திரும்ப உனக்கு கால் பண்ற வரைக்கும் எங்கேயாவது போய் தலைமறைவா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் கங்ஜோ இன்னமும் மயக்கம் தெரியல போல இருக்கு. ஹாஸ்பிட்டல் அவளை அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம பார்க்கும் ஜின்னு தான் கூட இருக்காங்க. முதல் நாள் மயக்கம் போட்டு விழுந்தவ இப்ப வரைக்கும் எழுந்திருக்கல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இவங்க டாக்டர்கிட்ட விசாரிக்கிறாங்க. இது வந்து ஒரு மாதிரி ஹிப்னடைஸ் ஷாக்னு சொல்லலாம். இவங்க காதுல பிரச்சனை இருக்கு, இவங்க காதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், அதிகமான சத்தத்தை கேட்க கூடாதுன்னு சொல்லி நான் இவங்க கிட்ட சொன்னேன். ஆனா இவங்க கேட்கவே இல்ல. தொடர்ந்து இவங்களோட வேலையை பார்த்துட்டே இருந்ததுனால அவங்க மூளையுமே ஒரு மாதிரி டயர்டாகி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அதனால ஏற்பட்ட ஹிப்னடைஸ் ஷாக் தான் அவங்க இப்படி மயங்கி போயிருக்காங்க. தானாவே சரியாகிடும், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம டீம் லீடருக்கு ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கு. ஜூங்கி, கிம் அப்புறம் டிடெக்டிவ் யாங் 3 பேருமே அங்கதான் இருக்காங்க. டிடெக்டிவ் யாங்லாம் கதறி அழுதுட்டு இருக்கான். ஏன் தான் இப்படி நமக்கு நடக்குது, எதுவுமே சரியாவே நடக்கல, டீம் லீடரை கொன்னுட்டாங்க, நம்ம கங்ஜோ மேடம் வேற ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க, இந்த ஹீரோக்கு என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு, என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி ஜூங்கியும் கிம்மும் புலம்பிட்டு இருக்காங்களா. அதை கேட்டுட்டு டிடெக்டிவ் யாங் இருந்துட்டு இந்த இடத்துல அந்த ஹீரோவோட பேரை எடுக்காதீங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் அவன் தான், அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிச்சது, நீங்க என்ன காரணம் சொன்னாலும் சரி என்னால அவனை மன்னிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமா டிடெக்டிவ் யாங் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த சிச்சுவேஷன்ல போய் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க கிட்ட ஆர்கியூவா பண்ண முடியும். அதனால இவங்களுமே அமைதியா இருந்துறாங்க. அப்போ டிவில ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி டீம் லீடர் இறந்து போனதுக்கு அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய குழப்பமே ஏற்பட்டிருக்கு. இந்த ஆக்ஷன் ஃபேபர் கேஸை இதுக்கப்புறம் யார் லீட் பண்ண போறாங்க அப்படின்னும், இந்த டீம் லீடரை காப்பாத்தாம விட்டதுக்கு இந்த கோல்டன் டைம் டீம் தான் பொறுப்பு, அதனால இந்த கோல்டன் டைம் டீமையே கலைக்க போறதா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல முடிவெடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்ல போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இது நம்ம டீமை கலைக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் கேள்விப்பட்டு அங்க ஹாஸ்பிட்டல் இருக்க ஜின்னும் பார்க்குமே ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு அதை பத்தி யார்கிட்ட பேசுறதுக்காக அந்த ரூம் விட்டு
வெளியில வர நேரம் இந்த ப்ரொஃபசர் கனேக்கி அங்க கஞ்சோ இருக்கிற ரூமுக்கு தான் வரான். இவளை பாக்குறதுக்காக தான் பொக்கையோட வந்திருப்பான் போல இருக்கு. நான் ஒரு பெரிய ராஜாங்கத்தையே உருவாக்கி வச்சிருந்தேன், அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ப்ராப்ளம்ல மாட்ட ஆரம்பிச்சிருக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஹீரோ தான். இவன் தொடர்ந்து இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தானா அவனை கொல்றதை தவிர எனக்கு வேற வழியே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கொண்டு வந்த பொக்கேவை கஞ்சோ கிட்ட கொண்டு போய் வச்சுட்டு அவ பக்கத்துல போய் உட்காந்துட்டு அவ காதையே குறுகுறுன்னு பாக்குறான். இதே மாதிரி அழகான காதுகள் தான் அவளுக்கும் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க அந்த குட்டி பொண்ணு மீகோவுக்குமே கஞ்சோ மாதிரி காது கேட்கிற சூப்பர் பவர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அவளதான் இவன் மென்ஷன் பண்றான் போல இருக்கு. அந்த காதையே குறுகுறுன்னு கொஞ்ச நேரம் பார்த்தவன் அவன் பாக்கெட்ல இருந்து பர்ஸ் மாதிரி என்னத்தையும் ஒண்ணு எடுக்கிறான். அதுக்குள்ள இருந்து இழுத்த மெல்லிசா கம்பி ஒண்ணு வருது. அந்த கம்பி எடுத்துட்டு அவன் கஞ்சோவோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி கிட்ட போய்கிட்டு இருக்கான். இங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஹீரோ அவனை தான் தேடிட்டு சுத்திட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.